ஸோ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகா பெரியவர், கர்த்தர் மகா பெரியவர். இந்த டங் செஷனில் உங்கள் எல்லாருக்கும் தமிழில் பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 வசனம் பார்ப்போம். பார்த்துட்டு கர்த்தரை நம்ம அவர் செய்த பராக்கிரமமான காரியத்தை நாம் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். நான் இன்னைக்கு காலைல சாமுவேல் எழுதின அவர் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். 1 சாமுவேலில் 12வது அதிகாரம் 22வது வசனம் என்னை ரொம்ப அப்படியே படிக்கிறத அப்படியே நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் படிக்க முடியல, அவ்வளோதான். அந்த 4 வசனத்திலே அப்படியே தியானிச்சுட்டு இருக்கணும். தியானிச்சுட்டு இருக்கிறதுனா திருப்பி அதையே யோசிச்சுட்டு திருப்பி அதையே பார்த்துட்டு இருக்க போது அது பார்த்தீங்கன்னா நான் தமிழில் வாசிக்கிறேன் பாருங்கள். 22வது வசனம். படிங்க. ஆமாம். இந்த வசனத்தில் பார்த்தோம்னா, இந்த வசனத்தில் கர்த்தரை பற்றி சொல்லியிருக்கு. கர்த்தரை பற்றினா கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் இந்த ஒரு வார்த்தையே நம்ம உட்காந்து அதில் இருக்கிற மகத்துவத்தை பாருங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனமாக்கி கொள்ள, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால். இந்த இடத்துல எதனால் இந்த இடத்துல தமக்கு ஜனமாக்கி கொள்ள அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறாருன்னா, இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்பாக பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்னுடையவன் அப்படின்ட்டார். இஸ்ரவேல் அந்த கூட்டம் என்னுடையது, அந்த கூட்டம் என்னுடைய துதியை சொல்லி வர கூட்டம், அந்த கூட்டம் எனக்கான கூட்டம், என் மக்கள். அதனால தான் ரோமர் 9 பார்க்கும்போது மகிமை இஸ்ரவேலுக்குரியது அப்படின்னு பார்க்குறோம். பிதாக்கள் இஸ்ரவேலுக்குரியவர்கள், வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலுக்குரியது. இதுதான் சாமுவேல் அங்கே சொல்கிறாரு. பவுல் பின்னாடி எழுதுறாரு திருப்பி. ஏன்னா மகிமை எங்கே மட்டும்தான் விளங்கும்? இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் மட்டும்தான் வெளிப்படும். மன்னா அவர்களுக்கானது, தூதர்கள் அவர்களுக்கானவர்கள், பராக்கிரமம் அவர்களுக்கானது, பிதாக்கள் அவர்களுக்கானவர்கள், கட்டளைகள் அவர்களுக்கானது. தேவனை ஆராதிக்கிற அந்த தகுதியும் அந்த பொறுப்பும் கூட, அது ஒரு தகுதி. ஆக்சுவலாக இட்ஸ் அ பொசிஷன். அந்த தகுதி கூட அவர்களுக்கு மாத்திரம்தான், வேறு யாருக்கும் கிடையாது. அதனால தான் அந்த அதே அதிகாரத்தில் முன்னாடி படிச்சுட்டு இருக்கு. இப்போ 20வது வசனம் படிக்கும்போது கர்த்தரை சர்வ் பண்ணுங்க. அதாவது அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தில் சேவியுங்கள். இந்த சேவை இருக்கு பாருங்க, கர்த்தரை சேவியுங்கள். இதுவும் இஸ்ரவேலுக்கு மாத்திரமே உரியது. வேறு யாரும் அவரை சேவிக்கவே முடியாது. வெளியே இருக்கணும், தூரத்தில் இருக்கணும். ஆனால் இயேசுவை ஒரே பேரான குமாரனை தந்து இப்பொழுது நம்மளை அவரை சேவிக்கும், அவரை துதிக்கும், அவரை மகிமைப்படுத்தக்கூடிய தகுதியை நமக்கு தந்திருக்கிறார். அதுவே மகிமைப்படுத்துதலுக்கு சமமானது. இது எங்கே படிக்கிறோம்னா 8:30 படித்தோம்னா, தமிழில் கொஞ்சம் அதை மொழியாக்கம் பண்ணும்போது ஆங்கிலத்தில் justified, whom he justified, them he also glorified. இந்த தகுதிப்படுத்துவதற்கு நாம் நீதிகரிக்கப்பட்டோம். இந்த தகுதி இருக்குல்ல, அவருடைய பிள்ளைகளை ஆயிட்டு அவரை துதிக்கிறதுக்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய நாமத்தை வாயில சொல்லி வருவதற்கு, அந்த துதிச்சு வர கூட்டத்துக்கு ஒரு தகுதிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அது மகிமையான ஒரு பொசிஷன், மகிமையான ஒரு இடம். இட்ஸ் அ glorified place, இட்ஸ் அ glorified position. That is the glory.
க்ளோரி டு க்ளோரி, நாம் மகிமையிலிருந்து மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவே ஒரு மகிமையான மகா பெரிய மகிமையான பொசிஷன் தான். அவருடைய நாமத்தை அறிந்திருப்பது, அவருடைய நாமத்தை சொல்லி வருவது, அவரை நோக்கி பார்ப்பதே அந்த பொசிஷனே இருக்கு பாருங்க. அதுவே க்ளோரிஃபைடு தான். இன்னைக்கு காலையில் அந்த பாட்டு கேட்டு இருந்தேன், மகிமைப்படுத்தினார் மகிமைப்படுத்தினார். இதுவே மகிமைப்படுத்தப்பட்ட இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். அவருடைய பிள்ளைகள் அவரை துதிக்க, அவர் தந்த, அவர் தெரிந்து கொண்டது, அவர் ஏற்படுத்தினது, அவர் நீதிகரித்தது. அப்புறம் நம்ம இப்போ இருக்கிற பொசிஷன் பாருங்க, மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம், அவருடைய நாமத்தை சொல்ல. இதில் இந்த இடத்துல நம்ம ரிஜாய்ஸ், ஏன்னா மகிமைப்படுத்தினார், ரிஜாய்ஸ், மகிழ்ந்து களி கூறுங்கள், ஏன்னா அவர் நம்மளை நீதிகரித்திருக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த பொசிஷன் ஆஃப் சன்ஸ், அந்த புத்திரர்கள் அப்படின்னு அவர் நமக்கு கொடுத்த இந்த பொசிஷனு, இந்த இடமே மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம், மகிமையான ஒரு இடம், க்ளோரிஃபைட் பிளேஸ். அதாவது நம்மளுடைய மனசு சில நேரத்தில் நடக்காதது, வராதது, அல்லது வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, அல்லது வந்து இது எல்லாத்தையும் மேலேயே அது வந்து அப்படியே உட்காந்து நாம் இருக்கிற இந்த மகிமையான இடத்தை, அது வந்து இந்த மகிமையான இடம் என்னன்னா, இதை எப்படி சொல்றது, இது நமக்கு புரிந்திருக்கும் பொழுது, இதை எப்பெல்லாம் இருதயத்தில் அனலா எரியுதோ அப்பெல்லாம் நம்ம கரங்களை உயர்த்தி கத்தரை அப்படியே அவர் முகம் பார்த்து அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ரிஜாய்ஸ், ஆல்வேஸ் ரிஜாய்ஸ். ஏன்னா மகிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறோம். மித்தது எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். மித்தது எல்லாமே, everything will come, everything will happen, everything will behave in its order. எல்லாம் அதனதன் காரியத்திலே, அதனதன் காலத்திலே சீராய் சிறப்பாய் நடந்தே தீரும். அது அங்கேயே நம்ம போகவே வேண்டாம். நாம் மகிமைப்படுத்தப்பட்ட இந்த புத்திர அந்த ஸ்தானத்தில் அவர் ஏற்படுத்தின காரியங்களை நினைத்து ஓ what a joy. அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்தி அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். அதான் 24வது வசனத்தில் சாமுவேல் 1 சாமுவேல் 12:24 அவர் சொல்கிறாரு, இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அவர் செய்த பெரிய காரியத்தை என்ன பண்ணுங்க, இது பெரிய காரியம். எது? அவர் உங்களை தெரிந்து கொண்டதே பெரிய காரியம். இதை கன்சிடர் பண்ணுங்க. 24 நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உன்னதமாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மகிமையான காரியத்தை, நமக்கு செய்த மகிமையான காரியம் என்னன்னா, அவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். இதை விட வேற என்ன வேணும்? இது இஸ்ரவேலுக்கு நடந்த காரியத்தை விட மகா பெரிய காரியம். இஸ்ரவேலுக்கு நடந்ததை அவர் சொல்லும் போது, செங்கடலை 2ஆய் பிளந்தார், உங்களை கொண்டு வந்தார். அதை விட பெரிய காரியம், நம்மளை பிள்ளைகளாக்கி அவருடைய வீட்டில் அவரை அப்பான்னு கூப்பிடுற அந்த இடத்துல உலாவ, அவருடைய ரத்தத்தை தந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை உலாவ, தைரியமாய் உலாவ நமக்கு he has given that position. அது ஒரு இடம், it's a position, it's a place, he has given it. நடந்துருச்சு, மகிமைப்படுத்திருக்கிறார். ஸோ இதில் இந்த கிருபையில், இந்த இரக்கத்தில் நாம் தியானமாக இருந்து மகிழ்ந்து அவரை பாடி, அவரை துதித்து நாம் ஜெயத்திலே ஜீவிக்கிறது ஒரு ஆனந்தமான விஷயம். அதனால் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு, ப்ரேயர் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுன்னா இன்றைக்கி பண்ணலை, ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லை. ஏன்னா எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார், அவர் எல்லாம் நடத்துவார். அதே போல தான் கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் உங்களுடைய கடன் இல்லாமல் போகும். அவர் பார்த்துக்கொள்வார். நாம் யார் அப்படிங்கிற பொசிஷனில் இருந்து அவரை துதித்து கொண்டே இருந்தாலே போதும். அவருடைய புத்திரராக்கி இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் யார் அப்படிங்கிறது ஜஸ்டிஃபைடு, ஹீல்டு, ரெஸ்டோர்டு. இந்த இடத்துல நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம், சுகமாக்கப்பட்டிருக்கிறோம்.
உறவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து அவரை முகமுகமாய் பார்த்து அவரை துதித்து கொண்டிருந்தால் போதும். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைந்து விழும். காரியங்கள் தன்னால் நடக்கும். தூதர்கள் இன்னைக்கு இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி தூதர்கள் செக்குகளை கொண்டு வந்து உங்கள் டேபிள் மேலே வைப்பாங்க. உண்டாகட்டும், நடக்கட்டும். ஜீவனை பேசிக்கொண்டே இருப்போம். ஏன்னா இதற்கு தகுதியாக்கி இருக்கிறார். ஜீவனை பேசுவதற்கு, மகிமையை பேசுவதற்கு, மகாபெரிய காரியங்களை பேசுவதற்கு அவர் நம்மளை தகுதியாக்கி இருக்கிறார். தகுதிப்படுத்தினது அவர். அப்புறம் ரோமர் அந்த 8:31-32 படித்தா அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் மித்த எல்லா காரியங்களையும் நமக்கு இலவசமாக கொடுக்க மாட்டார்னு கேட்குறார். ஸோ ஆசம் காட், ஆசம் காட். ஸோ கர்த்தர் நல்லவர். அதனால் இந்த நாளை துதித்து மகிழ்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ்.